என்ன பிகே தம்பி, கையில் சாக்லேட்லாம் வச்சுருக்கீங்க, என்ன விசேஷம்? சார் இன்னைக்கு சென்னை டே. சென்னை உருவாகி 385 வருஷம் ஆகுது. இந்தாங்க சார், சாக்லேட் சாப்பிடுங்க. தம்பி சுகர் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். என்ன சாப்பிட்டு கவரை ரோட்டில் போட்டார். சார் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? எனக்கா தம்பி 60 முடிஞ்சு 61. ஏன் வேறு ஏதாவது கொடுக்க போகிறீங்களா? செருப்பு கொடுக்குறாங்க. ஏங்க, சாக்லேட் கொடுத்தா சாப்பிட்டு குப்பையை ரோட்டில் போடுறீங்க. ஒன்று குப்பை தொட்டில் போடணும், இல்லை பாக்கெட்டில் போட்டு வீட்லையாச்சும் போடணும். அதனால தான் கேட்டேன் எத்தனை வயசு ஆகுதுன்னு. தம்பி அதுக்குன்னு இப்படியா பார்த்துட்டுவேன்? சார் என் கோவம் அது இல்லை, 60 வயசு வரலாம் இப்படி தான் ரோட்டில் போட்டுட்ருக்கீங்களா தான் கோவம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். என்ன சொன்னீங்க? இல்லைப்பா, நான் ஸ்கூல் வாத்தியார், இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனேன், அதனால சொல்ல வந்தேன். ஓ இது வேறையா? ஏன் சார் நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் எடுத்துருப்பீங்க? சாக்லேட்டோ இல்லை ஏதாவது சாப்பிட்டாலோ அது குப்பை தொட்டியில் போடணும், இல்லை அதை பேக்கெட்டில் வச்சு வீட்டில் வந்து போடணும்னு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா தானே பசங்க பழகும். நீங்கள் ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்கலன்னா பசங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுலேயே பழகலைன்னா உங்களை மாதிரி தான். இந்த ரோட்டில் குப்பை போடுறது, பஸ்ஸில் போகும்போது பின்னாடி எச்ச துப்புறது, பின்னாடி அவன் வரான்னு கூட தெரிய மாட்டுது. பின்னாடி நம்ம ஆட்கள் கூட விட்டுருங்க சார். ஒரு வெள்ளைக்காரன் வரான், அவன் நம்ம ஊரை என்ன நினைப்பான்? தம்பி இனிமேல் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன்ப்பா. சாக்லேட் சாப்பிட மாட்டீங்களா? ஆமாப்பா, எதுக்கு சாக்லேட் சாப்பிட்ணும்? எதுக்கு அந்த குப்பை கையில் வரணும், அது கீழே போடணும்? எதுக்கு தேவையில்லாத வேலை? நம்ம என்ன சொன்னால் இவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு? அவரை விடுங்க, உங்களே பார்த்து கேட்குறேன். இனிமேல் யாராவது ரோட்டில் குப்பை போட்டால் கேளுங்க. இதில் புரிதமான ஒரு ஆட்கள் இருக்காங்க. இங்கே ஏப்பா போடுறேன்னா கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்பானுங்க. அந்த க்ளீன் பண்ணுறாங்கல்ல அவங்க கேட்டாங்கன்னா இதானே உங்கள் வேலைன்னு வானுங்க. அந்த மாதிரி அதி புத்திசாலிக்கு தான் நம்ம ஊரில் இருக்கானுங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கேளுங்க.